Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தரின் நாமத்திற்குள் ஓடுங்கள், அங்கே சுகமும் சமாதானமும் பாதுகாப்பும் உண்டு. அவருடைய பிரசன்னத்தால் நீங்கள் மூடப்பட்டிருக்கும் போது எந்த தீங்கும் உங்களை தொட முடியாது. பிரியமானவர்களே, இஸ்ரவேலில் உள்ள தேவ மக்கள் வானத்திலிருந்து மன்னா கிடைக்க பெற்ற போது அதிக மகிழ்ச்சி அடைந்தார்கள். அது மிகவும் மதுரமாயிருந்தது. இன்றைக்கு உங்களுக்கு பரலோகத்தில் தேவனிடமிருந்து அதே போன்ற வாக்குதத்தம் கிடைக்கப் போகிறது. தேவன், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லுகிறார். உண்மைதான் பிரியமானவர்களே. நீங்கள் கர்த்தரின் நாமத்தை சுமந்து ஓடி, ஆண்டவரே நானும் பிள்ளை என்று சொல்லி அதற்குள் மறைந்து கொள்ளும் போது நீங்கள் பாதுகாப்பாய் இருப்பீர்கள். ஒரு தீங்கும் உங்களை அணுக முடியாது, அழிக்க முடியாது. உங்கள் ஆத்துமாவை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. உங்கள் வாழ்க்கை அழிக்கப்படாமல் நீங்கள் தேவனுடைய கரங்களில் பாதுகாப்பாய் இருப்பீர்கள். கிரிக்கெட் விளையாட்டில் இரு பக்கமும் 2 பேட்ஸ்மேன் நிற்பார்கள். அவர்கள் பந்தை அடித்தவுடனே மறுபுறத்தை அடையும்படி ஓடுவார்கள். அவர்கள் ஓடி மறுகரையை அடைந்ததும் நடுவர், நீங்கள் பாதுகாப்பாய் இருக்கிறீர்கள் என்று கூறுவார். ஒருவரும் உங்களை எடுக்க முடியாது, உங்களை ஆட்டமிழக்க செய்ய முடியாது. நீங்கள் பாதுகாப்பாய் இருக்கிறீர்கள் என்பார். நீங்கள் அப்படியே இருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தரின் நாமத்தினால் ஓட வேண்டும். ஆம், ஒரு தீங்கும் தொடக்கூடாமல் ஓட வேண்டும். நீங்கள் தேவனுடைய நாமத்தினால் மூடப்படாவிட்டால், தேவ பிள்ளையாயிராவிட்டால் பிசாசின் தாக்குதலுக்கு இலக்காவீர்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்திற்குள் மறைந்து கொண்டு, ஆண்டவரே நானும் பிள்ளை என்று கூறுங்கள். அப்போது தீமையான தாக்குதல் ஒன்றும் வாய்க்காது. தேவன் உங்களை பாதுகாப்பார். நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள். ஆண்டவரை நோக்கி ஒரு மனிதன் ஒரு கேள்வியை கேட்டான். நீர் யார்? உம்முடைய நாமம் என்ன? அதற்கு அவர், அது அதிசயம் என்று பதிலுரைத்தார். காரணம், குழந்தையற்ற அவனுடைய மனைவிக்கு குழந்தையை அருளிச் செய்ய அவர்களை தேடி வந்தார். அந்த அதிசயத்தை அவர்கள் வாழ்விலே நிகழ்த்தியும் காண்பித்தார். அவர்களுக்கு பிறந்த குழந்தையும் அதிசயமானதாகவே இருந்தது. ஒரு அசாதாரணமான தெய்வீக வல்லமையை சரீரத்திலே ஆன்மாவிலே பெற்ற குழந்தையாக இருந்தது. அந்த குழந்தைதான் சிம்சோன் என்ற மனிதன். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் அதிசயமானவர். இப்படிப்பட்ட ஆண்டவருடைய நாமம் எவ்வளவு வல்லமையுள்ளது பாருங்கள். ஒரு சிறுவன் அதிக பக்தி இல்லாதவனாக வாழ்ந்து வந்தான். ஆனால் தாயோ அடிக்கடி ஆண்டவர் இயேசுவின் அன்பை பற்றி அவனுக்கு எடுத்து கூறி வந்தார்கள். மகனே, நீ எந்த சமயத்திலும் ஆபத்தில் இருக்கும்போது உடனடியாக இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடு. அவர் உன்னை உடனடியாக வந்து காப்பார் என்று சொல்லிக் கொடுத்திருந்தார்கள். ஒரு நாள் அந்த சிறுவனை தன் ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு, உறவினர் வீட்டுக்கு ஒரு காரியத்திற்காக அனுப்பினார்கள். இடையில் ஒரு காடு போன்ற சிறு பகுதி இருந்தது. சிறுவனோ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் விசில் அடித்து கொண்டு மகிழ்ச்சியாக குதித்து ஓடினான். திடீரென்று பின்னாலிருந்து புஷ் புஷ் என்று சத்தம் வந்தது.
திரும்பி பார்த்தான். பயங்கரமான நாகப்பாம்பு ஒன்று அவனை நோக்கி தொடர்ந்து வந்தது. அவன் திரும்பி பார்த்தவுடனே தலையை தூக்கி அவனை கொத்துவதற்கு ஆயத்தமாக இருந்தது. அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்பொழுதுதான் அவனுடைய உள்ளத்திலே ஆபத்து நேரத்தில் இயேசுவே என்று அவர் நாமத்தை சொல்லி கூப்பிடு என்று தாய் கற்றுக் கொடுத்தது நினைவுக்கு வந்தது. சத்தமாக இயேசுவே என்று 2 முறை கூவினான். அவ்வளவுதான். அந்த வார்த்தையை கேட்ட பாம்பு என்ன நினைத்ததோ எதிர் திசையில் வேகமாய் ஓடி மறைந்தது. அவனும் தான் போக வேண்டிய இடத்திற்கு பத்திரமாய் போய் சேர்ந்தான். அதன் பின்பு தன்னை பயங்கரமான ஆபத்திலிருந்து காப்பாற்றிய இயேசுவின் இனிய நாமத்தை தன் இருதயத்திலே பற்றி கொண்டு அவருடைய அடியானாக வாழ்ந்தான். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட இயேசுவின் நாமம் அதிசயமான நாமமாக, உங்களை காப்பாற்றும் வல்லமை நிறைந்த நாமமாக என்றென்றும் இருக்கும் என்பதை மறந்து போகாதிருங்கள். எனவே இந்த நாமத்தின் வல்லமையை சிறியோரும் பெரியோருமாக நீங்கள் உணர்ந்து தாவீதை போல் அதன் மேல் உங்கள் முழு நம்பிக்கையையும் வைத்து வாழ்வில் வெற்றி பெறுங்கள். ஆம், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாய் இருக்கிறது. வேதம் பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய நாமத்தை குறித்து கூறுகிறது. புதிய ஏற்பாட்டில் அது இயேசுவின் நாமத்தை குறித்து கூறுகிறது. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றும், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றும் வேதம் கூறுகிறது. இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடுவது நமக்கு எவ்வளவு ஸ்லாக்கியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிற அனைவரும் இரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய நாமம் பலத்ததும் வல்லமையுள்ளதுமாய் இருக்கிறது. நீங்கள் இயேசுவின் நாமத்திற்குள் ஓடி சுகமாயிருக்கும்படி ஆண்டவர் உங்களை வழிநடத்துவாராக. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இன்று முதல் உம்முடைய நாமம் எனக்கும் அதிசயமானதாகவும் பலத்த துருகமாயும் இருக்கும்படி அருள் தாரும். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். என்னுடைய அடைக்கலமாக, பலத்த கோட்டையாக, துருகமாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் விசுவாசத்துடன் ஓடி, ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை என்று அறிக்கையிடுவேன். எந்த தீங்கும் என்னை அணுக முடியாது. நான் உம்முடைய பலத்த கரங்களில் இருப்பதால் எந்த இருளும் என்னை மேற்கொள்ள முடியாது என்று நம்புகிறேன். என்னை மூடி பாதுகாத்தருளும். என் இருதயத்திற்கும் ஆத்துமாவுக்கும் கேடகமாயிரும். நான் எதிர்கொள்ளுகிற எல்லா யுத்தங்களிலும் உமது நாமமே எனக்கு கொடியாக இருக்கட்டும். நீர் என் முன்னே செல்கிறீர், எனக்கு பிறகே நிற்கிறீர், எப்பக்கமும் என்னை சூழ்ந்து கொள்கிறீர் என்று விசுவாசிக்கிறேன். எனக்கு அரணாகவும் நம்பிக்கையாகவும் பலனாகவும் இருப்பதால் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமேன்.